ரொம்ப நல்ல மாமியார் தேவை. குட் ஈவினிங். டேய், உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குடா. யாருக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க? அப்பாவும் அம்மா எப்போ வாங்க தாத்தா? வந்துருவாங்க. நாங்க எல்லாம் இருக்கோம்ல. அப்பாவும் அம்மாவும் கூட இருந்தா நல்லா இருக்கும் தாத்தா. என்ன கங்காதரா, பேராண்டி என்ன சொல்றான்? நாம எத்தனை பேர் தான் இருந்தாலும் இந்த பிஞ்சு மனசு பெத்தவங்களை தான் தேடுது. டேய், இவனுக்கு அவங்க மேல இருக்க பாசத்துல கொஞ்சம் கூட அவங்களுக்கு இவன் மேல இல்ல பத்தியா? கிரிஜாவுக்கு இவ்வளவு கல்மனசு இருக்க கூடாது சித்தப்பா. கொண்டு போய் விட்டுட்டு வந்துட வேண்டியதானடா. வேண்டாம், முதல்ல போன் பண்ணி பேச வைப்போம். மாமனார் கால் பண்றாரு. ஹலோ கிரிஜா, நான் மாமா பேசுறேன். சொல்லுங்க மாமா. குழந்தை உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஏக்கமா இருக்கான். சாரி மாமா, என்னாலலாம் வர முடியாது. இத பாருமா, இங்க வரத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா 2 வார்த்தை விமல் கிட்ட பேசு. மாமா ப்ளீஸ், நான் பேச மாட்டேன். என்னம்மா இது? நீ பெத்த புள்ள கிட்ட தானே நான் பேச சொல்றேன். நான் விமல் கிட்ட பேசினா மனசு மாறினாலும் மாறிடுவேன். நீங்க அப்படி நினைச்சதா என்ன பேச சொல்றீங்க? கிரிஜா, நீ வீட்டுக்கு வந்தா வா, இல்லன்னா வராத. பெத்த புள்ள உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருக்கான்னு சொல்றேன். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் விமல் கிட்ட பேச விருப்பப்படல. கிரிஜா, கிரிஜா, சுயநலத்துக்காக பெத்த புள்ளைய கூட கொன்னுடுவா போல இருக்கு. நீங்க உடனே புறப்படுங்க. ஏன்? விமல் ரொம்ப ஃபீல் பண்றானா? கிளம்புங்க. நீ இல்லாம நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்க அவஸ்தை அனுபவிக்கட்டும். விமலை வச்சு எப்படியாவது என்ன வர வைக்கணும்னு உங்க அப்பா பிளான் பண்றாரு. அது நடக்காது. ஆனா நீங்க போகணும். கிரிஜா, செத்து போன்னு சொல்லு, செத்து போறேன். ஆனா இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கு போன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணாத. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த துர்கா நல்லவ இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த துர்கா எத்தனை பேருக்கு பொஞ்சாதியா இருந்தாலோ. மீரா, என்ன மீரா, என்னாச்சு? ஏன் இப்படி கண் கலங்கி உட்காந்துருக்க? ஒரு நல்லவங்கள ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீலவேணி அக்கா அவங்கள கேவலமா பேசி அவங்களோட கேரக்டரையே டேமேஜ் பண்றாங்க.
பேசட்டும் மீரா. அப்படி பேசுறதுல தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்னா பேசிட்டு போட்டோமே. ஆனா நீ பதில் பேசாம இரு, அது போதும். முடியலங்க, என்னால சில நேரத்துல கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு பேசிடுறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீ தான் அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்ற விஷயம் தெரியவே கூடாது. பார்த்து நடந்துக்கோ. ரொம்ப ஜாக்கிரதையா தாங்க இருக்க. நான் தான் காரணம்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நீலவேணி அண்ணி கூட பேசுறது குறைச்சுக்கோ மீரா. எதையாவது ஒண்ணு பேசி உனக்கு கோபம் வர வச்சு உன்னை அறியாமலேயே சொல்ல வச்சிருவாங்க. இன்னசென்ட் மாதிரி இருந்தாலும் நீலவேணி அக்கா ரொம்ப தப்பானவங்களா இருக்காங்க. இவங்க டார்ச்சர் ஒரு பக்கம்னா வசந்த் அண்ணா படுற டார்ச்சர் இன்னும் அவஸ்தையா இருக்கு. ஏன் தனியா வந்த சொத்தை பிரிச்சு கொண்டு வான்னு டார்ச்சர் பண்றாங்களாம். அது நடக்காதுன்னு தெரிஞ்சும் அத பத்தி ஏன் பேசுறாங்க? நடக்கிறத எல்லாத்தையும் பாக்குறப்ப மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கூட தப்புதானு எனக்கு தோணுதுங்க. ஐயாமாரே, அண்ணன்மாரே, இழந்த இளமையை மீட்டெடுக்க சிட்டுக்குருவி லேகியம் வாங்கி சாப்பிடுங்க. இல்லறம் இனிமையாக இருக்கணுமா? சிட்டுக்குருவி லேகியம் வாங்கி சாப்பிடுங்க. பக்க விளைவுகளே இல்லாதது வாங்கி சாப்பிடுங்க. சிட்டுக்குருவி லேகியம். இளமையை மீட்டெடுத்து இல்லறத்துல வெற்றி கொடி நாட்டுவான் இந்த சித்தப்பா. உதவி சிட்டுக்குருவி லேகியம். இந்த வேதாந்தம் எனக்கு தெரியாம மறைச்சு வைக்கணுமே, எங்க வைக்கலாம்? இது வேதாந்தம் அடிக்கடி புழங்குற இடமாச்சே. கப்பெடுக்கிறேன் சொப்பெடுக்கிறேன்னு வந்துகிட்டே இருப்பானே, இது சரிப்படாது. இதுதான் சரியான இடம். திருடன் பாக்கெட்லயே பணத்தை ஒளிச்சு வச்சா மாதிரி இங்க வச்சா வேதாந்தம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ, இது சரிப்படாதே. பருப்பெடுக்கிறேன் செருப்பெடுக்கிறேன்னு ஏதாவது சொதப்புவானே. இதை கண்டுபிடிச்சு தின்னு தொலைச்சிட்டான்னா அப்புறம் சித்தி விபரீதம் ஆயிடும். என் ரூம் தான் சரி. நீ எங்க இங்க வந்த? ரூம் எல்லாம் ஒட்டடையா இருக்கேன்னு கிளீன் பண்ண வந்தேன். ஆனா ஒட்டடை அடிக்க வேண்டிய இடம் இது இல்லன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. பின்ன வேற எங்க ஒட்டடை அடிக்கணும்? உங்க மனசாதான் சுத்தம் பண்ணணும். ஆமா. கையில என்ன வச்சிருக்கீங்க? இந்த கையில இல்ல, அந்த கையில ஏதோ மறைக்கிறீங்க. என்னது? ரொம்ப பேசுற நீ. நான் ரொம்ப பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க? உங்க டிரஸும் நீங்களும். கையில என்னன்னு சொல்லுங்க சித்தப்பா. இல்ல அப்புறம் ஐயா கிட்ட சொல்லிடுவேன், ஜாக்கிரதை. என்னன்னு சொல்லுவ? சித்தப்பா கையில ஏதோ விஷ பாட்டில வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். விஷ பாட்டில இல்லடா. இதாண்டா இதாண்டா. இதுவா? சிட்டுக்குருவி லேகியம். இது பக்க விளைவுகள் இல்லாதது. இது எதுக்கு சித்தப்பா உங்களுக்கு? ஓஹோ, இழந்த வாலிபத்தை திரும்ப கொண்டு வர்றதுக்கா? சித்தப்பா கை கால் இழுத்துக்கு போகுது. வேட்டிக்கு ஆசைப்பட்டு கோணத்தை விட்டுறாதீங்க. இது மூலிகைகள்ல செஞ்சதுடா. பக்க விளைவுகளே இல்லையா? பக்க விளைவுகள் இருக்காது, ஆனா நேரடி விளைவுகள் தான் இருக்கும்.
இந்த மாதிரி லேகியம் மாத்திரைகள்லாம் நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளை எல்லாம் செயலிழக்க வச்சிருச்சு சித்தப்பா. நிஜமாவாடா? ஆம்பளைங்களோட வீக்னஸ இந்த மாதிரி லேகியம் மாத்திரைகளை எல்லாம் வித்து ஒரு கும்பல் பணம் சுருட்டிக்கிட்டு இருக்கு சித்தப்பா. இதெல்லாம் வேணாம், தூக்கி போட்டுருங்க. டேய் வேதாந்தம், என்ன சித்தி அந்த கடவுளை கிட்ட காமிச்சதே நான் குடும்ப தலைவனா மாறணுங்கிறதுக்காகத்தான். அந்த சித்திக்கு பிடிச்சவனா நான் இருக்கணும்னா இந்த சிட்டுக்குருவி லேகி அவசியம் தேவைடா. வாழ வேண்டிய வயசுல நான் துறவி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். போக வேண்டிய வயசுல நீங்க சுகபோகத்துக்கு அலையிறீங்களா? என்னால முடியாதுங்கிறியா? வருத்த பயிறு முளைக்காது, பட்ட மரம் துளிர்க்காது. நீங்களும் அப்படிதான். இந்தாங்க தள்ளுங்க. மூஞ்சும் மோகர கட்டியும் பய பராமையில வெம்பிட்டு போறான். என்னால முடியும். இது எனக்கு இறைவன் கொடுத்த தேவாமிர்தம். இத சாப்பிட்டுட்டு நாராயணி உன்னை பார்க்கிறேன். கொஞ்சம் சாம்பார் ஊத்துன இருப்பா ஊத்துன. ஏன் பறக்குற? ராத்திரி எல்லாம் சாப்பிடல, பசி உயிர் போகுதுன்னு. எப்படா விடியும் காத்துட்டு இருந்தேன். போதுமா? ஊத்துங்க. தண்ணி கொடுங்க. நீங்க தண்ணி கொடுங்க. அதான் அவர் கொடுக்குறாருலப்பா. வாங்கி குடி. ஏன் இவரும் கடையில வேலைக்கு செஞ்சிருக்காரா? தண்ணி கொடுங்க. எப்ப நல்ல மனத்தோட யாரு கொடுத்தா என்ன? குடிக்க வேண்டியது தானே. வாங்கி குடிப்பா. தண்ணி கொடுங்க. ஐயோ இந்தா. இந்தாங்க தண்ணி கொடுங்க. என்ன வீட்டு கூப்பிடுறதுக்கு நீங்க யாரு? வாய மூடிட்டு வா. என்ன அசிங்கப்படுத்தணும்? வர முடியாது. விடுங்கன்னு சொல்றேன். விடுங்க. ரோடு ஓரத்துல நின்று கையேந்தி பவன்ல சாப்பிடுற குடும்பத்துல பிறந்தவனாடா நீ? நீ கோடீஸ்வரன்டா. இன்னைக்கு 5 இட்லி சாப்பிடுற அளவுக்கு தான் என்கிட்ட காசு இருக்கு. மத்தியானம் பசிச்சா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பின்ன என்ன எப்படி கோடீஸ்வரன் சொல்றீங்க? வகை வகையா வீட்டுல செஞ்சு போடுறதுக்கு ஆள் இருக்கும்போது நீ ஏன்டா அந்த கையேந்தி பவன்ல நின்று சாப்பிடணும்? கேவலப்பட்டு பங்களாவில் விருந்து சாப்பிடறதை விட சுயமரியாதையோட ரோட்டு கடையில இட்லி சாப்பிடறத எவ்வளவு மேல். சரி சரி, எல்லாரும் உட்கார்ந்து வீட்டுல பேசுவோம். வீட்டுக்கு வா. டேய் வசந்த், ஏறுற வண்டியில. அப்பா வந்தா நான் கிரிஜா கூட தான்ப்பா வருவேன். இல்லாட்டி என் பணம் கூட அந்த வீட்டுக்குள்ள வராது. ஏண்டா எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் என்னடா பாவம் பண்ணேன்? கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க செஞ்ச ஒரே ஒரு பாவம் அந்த துர்காவை கல்யாணம் பண்ணது. அதுக்கு நீங்க எல்லாரும் சம்மதிச்சீங்க. ஆனா இப்ப மாத்தி பேசினா எப்படிடா? சரி, கிரிஜா வீட்டுக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லு. உங்க மனைவின்னு சொல்லிட்டு திரியுற அந்த துர்கா நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. அந்த துர்கா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்களோட கோபத்துக்கு ஆளானவங்க. அவங்க நல்ல மனசோட நம்ம வீட்டுக்குள்ள வரல. துர்கா ஒரு சமூக சேவைக்கு. அவங்களால நூத்துக்கணக்கான பேர் பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களால கெட்டு போன ஒரு ஆள் அடையாளம் காட்டு பார்ப்போம். அப்போ கிரிஜாவை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தினது சமூக சேவையா? முட்டாள். கிரிஜாவோட கார்ல அடிபட்ட ஒரு அம்மாவுக்காக நியாயம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சாலே அது சமூக சேவை இல்லையா? உங்க மருமக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனது உங்களுக்கு அவமானமா இல்ல? அதுக்கு காரணமா இருந்த துர்கா மேல உங்களுக்கு கோபம் வரல? இதுல கோபப்படுறதுக்கு என்னடா இருக்கு?
ஒரு பிரச்சனை வந்தா அதை பேசி தீர்த்துக்கணும். அது முடியலன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போறது நியாயம் தானே? அதை தானே துர்கா செஞ்சா. அப்பா நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். அப்படி வரணும்னா அந்த துர்கா அந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. பிரேம் அண்ணனும் அண்ணி அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க மனைவி நீங்களும் அந்த வீட்டை விட்டு விரட்டிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. என்னங்க ஆபீஸ்ல ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங்னு கிளம்பி போனீங்க, இவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டீங்க? போன வழியில பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பாத்தீங்க? வசந்த் ரோடு கடையில கையேந்திக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த உடனே என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. கால்ல மட்டும்தான் நான் விழல, எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா அவன் ஒரே ஒரு முடிவோட இருக்கான். என்ன மறுபடியும் சொத்துல பங்கு கேட்கிறானா? இப்ப அதெல்லாம் விட்டுட்டான். உன்னை இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பணுமா? ஏதோ ஒரு வகையில என்னையும் என் மூலமா உன்னையும் டார்ச்சர் பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணிருக்கான். விரிசல் சின்னதா இருக்கும் போதே சரி பண்ணிடணுங்க. துர்கா நீ மட்டும் மனசு உடைஞ்சிராம இருக்கணும். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்காங்களேன்னு நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்.